முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மத்தேயு 14:25. இரவு 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மீது நடந்து அவரிடத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய அதிசயம் மோசே செங்கடலை 2ஆய் பிளந்து லட்சம் ஜனங்களையும் கால்நடைகளையும் வெற்றிகரமாக வெட்டாந்தரையில் அவர் நடத்தி சென்றார் என்பதுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் அப்படி சிந்திக்கல. அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த இரவில் சீசல் தடுமாறிய பொழுது கடலை வற்றி போக செஞ்சிருக்கலாம், இல்லை 2ஆ பிளந்து அவங்ககிட்ட போயிருக்கலாம். அவர் அப்படிலாம் யோசிக்கல. வேண்டாம், நான் கடல் மேலே நடந்து போயிறேன், தண்ணீர் மேலே நடந்து போகிறேன்னு சொல்லி சிங்க நடை போட்டு வீர நடை போட்டு ஆண்டவர் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்தார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை அறிஞ்சிருக்கிறாங்க, உணர்ந்திருக்கிறாங்க? ஏசப்பாவுடைய வல்லமையை அறிந்திருக்கிறவங்க 100% கூட கிடையாது. ஏசப்பாவில் எல்லாம் கூடும் என்று சொல்லி அநேக நேரங்களில், முக்கியமான நேரங்களில், வியாதி நேரங்களில், நெருக்கத்து நேரங்களில் புரியாதனால தான் ஆண்டவரால் நமக்கு அற்புதம் செய்ய முடியாமலே போகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை அன்லிமிட்டட். அவருடைய வல்லமை கனவில கூட எட்ட முடியாதது. அவராலே நமக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கை தலையிலாய் புரட்டி போட முடியும். எந்த நிலைமையிலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதை உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே மிகப்பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களை இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். கணக்கற்ற கட்டப்பட்ட ஜனங்கள் நாகர்கோவில் இருக்கிறாங்க. அநேக பேர் இந்த கூட்டங்களுக்கு வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறாங்க. அதனால் யாரெல்லாம் விடுதலை தேவையோ நீங்கள் சனிக்கிழமை OMC ஹாலுக்கு வாருங்கள். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவரும். அதன் பிறகு உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் அன்பின் விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த நாட்களில் விடுமுறை காலங்கள் என்கிறபடியினாலே அடியார் ஹவுஸ் விசிட்டுக்காக செல்கிறேன். அதாவது யார் விரும்பி அழைக்கிறார்களோ அவருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை அழைக்கலாம். வருகிற 16ஆம் தேதி தான் காலேஜ். அது வரைக்கும் எங்கேனாலும் போய்க்கலாம். அதுக்கு பிறகு லாக் ஆகிடுவேன். அதனால் அதுக்குள்ளே யார் வீட்டுக்கு நான் வர வேண்டுமோ என்னை அழையுங்கள். வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நமது தேவனுடைய மாளிகையில் வைத்து ஆசிரியத்தில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். யாராவது என்னை தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் வரலாம், வந்து ஜெபித்து விட்டு செல்லலாம். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிறு முதல் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடைக்கலான் குறிய முதியோர் இல்லம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அங்கே தினந்தோறும் ஜெபங்கள் நடைபெறுகிறது, நல்ல உணவுகள் பரிமாறப்படுகிறது.
யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறீர்களோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து, அதாவது தண்ணீரின் மீது நடந்து இயேசு சீசர்களிடத்தில் வந்தார். அவர்கள் கடலுக்குள்ளே வெகு தொலைவு சென்று விட்டார்கள். அவருடைய படகு வெகு தொலைவு உள்ளே ஆழத்துக்குள்ளே போய்விட்டது. அங்கே ஆபத்து, அங்கே அதிகமான எதிர்காற்று, புயல் காற்று அவர்களை நிலைக்குலைய வைக்கிறது, படகை ஆட வைக்கிறது, மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. ஐயனே என்று கதறுகிற பொழுதுதான் ஆண்டவர் வருகிறார். என்றைக்குமே ஆழத்துக்குள்ளே நாம் போய்விட்டோம் என்றால் அங்கே ஆபத்துகள் நிச்சயமாக இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆழத்துக்குள்ளே நாம் போக 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 அங்கே ஆபத்துகள் நிச்சயமாக இருக்கும். எல்லோரும் ஆழமாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள், உயரத்திற்கு பறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். தவறல்ல. அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தால்தான் பெட்ரோல் டீசல் எப்படி வாகனத்தை விரைவாக ஓட வைக்கிறதோ, அதுக்கு தேவையான சக்தியை தருகிறதோ, அதை போலவே நமக்கும் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவையான சக்தியை அது தருகிறது. அதனால் தவறல்ல. ஆனால் ஆழத்தில் ஆபத்துகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இங்கே இவர்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள், ஐயனை என்று கதறுகிறார்கள். 12 சீசர்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக 3 வருஷங்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கதறுகிற பொழுது ஆண்டவர் வனாந்திரத்தில் தூரமாக இருந்தார். என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தா என்று அவர் கேட்ட மாத்திரத்தில் தண்ணீர் மீது நடந்து அவர் அங்கே அவர்களிடத்தில் வந்தார். ஒருவேளை பாதிராத்திரி எங்கே போய் போட்டை யார்கிட்ட போய் கேட்க, எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, எல்லாம் போட்டை கட்டி போட்டிருப்பாங்க. பகல் நேரம்னா கூட யாராவது கேட்டு என்னை கொண்டு விடுப்பா, என் சீசர்கள் கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது இரவு நேரமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் அங்கங்கே பார்க்குறாரு. ஒரு போட்டும் இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடல் மீது நடந்து வந்தார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய தாசனாகிய மோசே அவர் ஜெபித்த பொழுது, கைகளை நீட்டிய பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. இதே போல் ஒரு கடல் 2ஆக பிளந்தது. வழியாக லட்சம் ஜனங்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் அதை பிளப்பதற்கான அவசியமே இல்லை. நான் கடல் மீதே நடந்து போய் விடுவேன் என்று அது கடல் மீதே நடந்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் கடலை 2ஆய் பிளந்து தரையிலே அதன் வழியாக மக்கள் நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கடல் மீது நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்து ஒரு புதிய சாதனையை படைத்தார் என்று நான் காண்கின்றோம், ஆச்சரியப்படுகின்றோம். நம்முடைய அப்பா படைக்காத சாதனைகள் எதுவுமே கிடையாது, அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காகவே அவர் தண்ணீரின் மீது நடந்து வந்தார். தண்ணீரின் மீது மனிதனால் நடக்க முடியுமா? ஒரு காலம் நடக்க முடியாது. அது மைல் கணக்காக நடந்து வர முடியுமா? நடந்து வரவே முடியாது. ஆனால் நம்முடைய தகப்பனுக்கு அது எளிதான காரியம். தண்ணீராக இருந்தால் என்ன, தரையாக இருந்தால் என்ன, காற்றாக இருந்தால் என்ன, அதன் மீது ஆண்டவராலே நடந்து வர முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். நம்ம இந்த நாட்களில் ஆண்டவருக்காக அதிக தொலைவில் போய் ஊழியம் செய்கிறோம், ஹவுஸ் விசிட் போய் ஊழியம் செய்கிறோம். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்கவே வேண்டாம், பெரிய டிஸ்ட்ரிக்ட்டு. அங்கே ஒவ்வொரு வீட்டில் போய் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடும். அப்போது நம்ம அது கார் இருந்தால் தான் அது ஒவ்வொரு வழியாக அது போய் 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 நம்ம சேரணும். ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் தடையே கிடையாது. அவர் இந்த நாட்களில் எனக்கு சொல்லிக் கொடுக்குற முக்கியமான ஒரு காரியம், என் மகனே, என்னால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. மனிதர்களாகி நாம் தான் வழிகளை கண்டுபிடிப்பதற்கு சிரமப்படுறோம். சொன்னபடி ஊழியத்தில் அங்கங்கே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பஸ்ஸில் போய் சிரமப்படுறாங்க, ட்ரெயினில் போய் சிரமப்படுறாங்க. ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் தண்ணீரிலும் நடப்பார், அவர் தரையிலும் நடப்பார், அவர் காற்றிலும் நடப்பார், பறந்தும் வருவார். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லைகள் என்று எதுவுமே கிடையாது. அவரை எதுவுமே தடை செய்ய முடியாது. மனிதர்களாகிய நமக்குத்தான் அப்படிப்பட்ட பலகீனங்களும் அப்படிப்பட்ட தடைகளும் இருக்கின்றன, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். அவரை யாருமே எதுவுமே அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. அவரை யாருமே நிறுத்த முடியாது. அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. நல்ல நல்ல காரியங்கள்
என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தடைபடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை, அவருடைய வல்லமைகளை புரிந்து கொள்வதில்லை, அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, அவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்வதில்லை. அதனால தான் அவங்க தோற்று போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தோற்று போவதற்கு காரணம் ஆண்டவருடைய வல்லமை என்னவென்பதை அவர்கள் உணரவில்லை. எனவே தான் அவர்கள் தோற்று போனார்கள். இயேசு எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டாலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும். ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லாத என்னை அழைத்து கொண்டு வந்து ஊழியத்தின் அடிச்சுவடுகள், பைபிளின் அடிச்சுவடுகள் எதுவுமே தெரியாத, கர்த்தருடைய ஊழியத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கு உருமாற்றி என்னை ஊழியக்காரனாய் மாற்றி இன்றைக்கு அவர் பயன்படுத்த முடியும் என்றால் இந்த உலகத்தில் எல்லாமே முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆண்டவர் ஒன்றை செய்ய நினைத்து விடுவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற அதை செய்து முடிப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால், நீங்கள் படிக்காதவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, கலெக்டர்களாக, உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து விட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை மிகுந்த பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாய் மாற்ற வேண்டும், மாட மாளிகையில் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. வியாதிப்பட்டு கிடந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி எழுப்பி அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு பெரிய பலவானாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்து விட்டால் அதை யாரும் மாற்ற முடியாது. எவனிடத்தில் இரக்கமாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவனிடத்தில் இரக்கமாக இருப்பேன். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார் என்று நாம் பைபிளை வாசிக்கிறோம். குடும்பத்தினாலே, சொந்த குடும்பத்தினாலே, சொந்த தகப்பனாலே, அண்ணன்மார்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் ராஜாவாக, அதிபதிகளாக மாற்றினார் என்று சொல்லி காண்கின்றோம். இந்த பைபிள் முழுவதும் வாசிக்கிற பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு தடையாக எதுவுமே இருந்ததில்லை என்பதை காண்கிறோம். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் கூட இன்றைக்கு நாம் தான் அவருடைய பிள்ளைகள். அன்றைக்கு தாவீது இருந்தார், அன்றைக்கு யோசேப்பு இருந்தார், அன்றைக்கு இத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னைக்கு நாம் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவருக்கு தடைகள் இல்லை என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை எப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதை யோசித்து பாருங்கள். ஏன்னா நான் ஆசிரியத்திலிருந்து திருநெல்வேலி போனால் தாமிரபரணி ரிவர்லாம் தாண்டி அதுக்கு பிறகு தான் அங்கே போக முடியும். அது தண்ணீரை பார்க்கிற பொழுதெல்லாம் நம்ம யோசிக்கணும், இந்த தண்ணீர் மேலே எங்கள் அப்பாவால் நடக்க முடியும், அவர் தண்ணீர் உள்ளே இழுக்காது, கடல் உள்ளே இழுக்காது, அவரை எதுவுமே சேதப்படுத்தாது. அப்படி என்றால் நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன், என் அப்பா எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டும். நான் வானத்தை பார்க்கிற பொழுது இதெல்லாம் என் அப்பா உண்டாக்கியது. நான் பூமியில காணப்பட செடி கொடிகளை பார்க்கிற பொழுது எங்க அப்பா உண்டாக்கியது, எங்க அப்பாவுக்குரியது. வெள்ளியும் என்னுடையது, தங்கமும் பொண்ணும் என்னுடையது என்று சொன்னவர். எல்லா பெண்களும் கழுத்தில் போட்டுக்கிற நகைகள், எல்லா இடத்துலையும் காணப்படுற தங்க கட்டிகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, அப்பாவுக்குரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் அவருக்கு, இந்த இடம் இவருக்கு வாங்கி போட்டிருக்கார். இல்லை இல்லை, எல்லா இடங்களும் நம்முடைய ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. என்றைக்கு நாம் இந்த ஆண்டவரை புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு நிம்மதி, அன்றைக்கு தான் நமக்கு சந்தோஷம், அன்றைக்கு தான் மகிழ்ச்சி. ஏன் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழுகிறோம்? காரணம் நம்முடைய பிரச்சனைகளையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறபடியினால்தான், நம்முடைய கவலைகளையே நோக்கி கொண்டிருக்கிறபடியினால்தான், நம்மை நெருக்குகின்ற காரியங்கள் எல்லாம் நம்மை அப்படி நெருக்கிற பொழுது அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுனால தான் நம்ம ஆண்டவரை பார்க்க முடியறதில்லை. இந்த பன்றியை பார்த்தீங்களா, அது எப்பவும் கீழே பார்த்துக்கிட்டே தான் இருக்குமா, அது ஒரு நாள் கூட நிமிர்ந்து பார்க்கவே பார்க்காது. வேறு எல்லா மிருகங்களும் மேலே பார்க்கும். வானம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, ஐயோ அழகான சூரியன் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் பன்னிக்கு தெரியவே தெரியாதான். அதனால தான் அது கீழேயே பார்த்துட்டு அலையுது. கடைசியில் அந்த கசாப்பு கடைக்கு போகிற பொழுது ஒரு பெரிய ஒரு கம்பில் அந்த பன்றியை தலைகீழாய் காலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ தான் அது மேலே பார்க்குமா, ஐயோ மேலே இவ்வளோ பெரிய அழகான ஒரு வானம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாம் அந்த பன்றியை போல தான் இருக்கிறோம். நம்ம கீழே தான் பார்க்குறோம், நம்முடைய பிரச்சனைகளே தான் பார்க்குறோம், சாத்தானே தான் பார்க்குறோம், அவனுடைய வல்லமையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்து மனிதர்களை பார்த்து பெருமூச்சு விடுறோம், ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இல்லை இல்லை, இதையெல்லாம் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய முற்பிதாக்கள் வானத்தை பார்த்தே பிழைத்தார்கள். அங்கே வானத்தை பார்த்தா மன்னா வந்துச்சு, வானத்தை பார்த்தா அவங்க ஜெபத்துக்கு பதில் வந்தது, எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது. எப்பொழுதும் வானத்தையே பார்க்க பழகுங்கள், எப்பொழுதும் ஆண்டவரையே பார்க்க பழகுங்கள், எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே கேட்க பழகுங்கள், எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள பழகுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு தேவை இருந்தாலும்
ஆண்டவரே பாருங்கள். எவ்வளோ பெரிய வியாதி வந்திருந்தாலும் ஆண்டவரே பாருங்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். கடலின் மீது தண்ணீர் மீது நடந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் கடலை 2 பிளந்தார், தண்ணியை பிளந்து வழி உண்டாக்குனார். யோர்தானை 2 பிளந்து வழி உண்டாக்குனார். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் மேலே நடந்து வந்தாராம். அது மாத்திரமல்ல, அவரை பார்த்து அவருடைய சீசனாகிய பேதுருவும் கூட அனுமதி பெற்று அவரும் தண்ணீர் மீது நடந்தாராம். தெய்வகுமாரன் தண்ணீர் மீது நடந்தார், இயேசு தண்ணீர் மீது நடந்தார். ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம். ஆனால் சாதாரணமான மனிதனாகிய என்னை போல உங்களைப் போல பாடுள்ள மனிதனாகிய பேதுருவும் கூட அவரும் கூட தண்ணீர் மீது நடந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வா என்று சொன்ன உடனே அப்படி என்றால் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் மை லைஃப் அண்ட் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் ஆண்டவராலே சாத்தியம், அவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்பதையே இந்த இடத்துல காண்கிறோம். 30 வருடம் ஆகிவிட்டது ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இயேசு நல்லவர் என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பித்து, இயேசுவினால எல்லாம் கூடும், இயேசு உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பித்து, வா என்று சொல்லி அழைத்த பொழுது 1000 பிசாசுகள் நடுநடுங்கி முன்பாக வர வைத்து அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே அதட்டி அவைகளை துரத்த ஆரம்பித்து 30 வருடங்கள் ஆரம்பித்து விட்டது. இந்த 30 வருடத்திலே ஆண்டவர் எத்தனையோ புது பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ முறை என்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எத்தனையோ முறை எனக்கு நம்ப முடியாத காரியங்களை எல்லாம் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அதிசயமே அவர் நடத்துதலே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் நடத்துவதை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்வதை நான் காண்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஏனென்னு தெரியுமா? அவர் சர்வவல்ல தேவனாக இருக்கிறார். யார் அவரை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அதிசயம். யார் அவருடைய வல்லமை நன்கு உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே மேன்மை, அவர்களுக்கு மாத்திரமே சுகம், அவர்களுக்கு மாத்திரமே அற்புதம். ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் என் ஆண்டவர் நினைச்சிங்கன்னா அவர் அவ்வளவுதான் இருப்பார். ஆனால் நீங்க அன்லிமிட்டடா அந்த கட்டத்தை அழித்து, அந்த வட்டத்தை அழித்து அன்லிமிட்டடா இயேசு சிலுவையில் கையை 2 கையை விரிச்சு தொங்கினாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாம் உனக்குதான்ப்பான்னு சொல்லி சொன்னார்ல, அதே மாதிரி நீ கையை விரித்து, இயேசுவே இயேசுவே உண்மை நான் சின்ன கட்டத்துக்குள்ள விட்டுட்டேன், உண்மை சின்ன வட்டத்துக்குள்ள விட்டுட்டேன், உண்மை நான் துக்கப்படுத்திட்டேன், உண்மை நான் வேதனைப்படுத்திட்டேன், இனி அப்படி விட மாட்டேன். ஆண்டவரே நீங்க வரணும்ப்பா, நீங்க வரணும் ராஜா, என்னை ஆண்டவரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விரித்து கொண்டே இருப்பார். நீ வலப்புறமும் இடப்புறமும் பெருகுவாய். உலகப்புறமான ஆசீர்வாதங்களிலும் நீ பெருகுவாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நீ பெருகுவாய் எனப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தண்ணீர் மீது நடந்ததை தினந்தோறும் தியானித்து பாருங்கள். அவர் தண்ணீரை அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை, மைல் கணக்காக நடந்து வந்தார், வாக்கிங் வந்தார். அப்படி என்றால் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அல்லவா? அதே போல எனக்கும் உங்களுக்கும் கூட அவர் செய்வார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் கூடாத காரியம் என்று இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள எவ்வளவோ போராடுறாங்க. நாம் அவரை புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும், கடைசி வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும். நம்ம நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய வருமானத்தை பார்த்து, பிள்ளைகளுடைய வருமானத்தை பார்த்து, நம்முடைய அனுபவத்தை பார்த்து நம்ம நினைச்சோன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கும். வெளியே வாருங்கள். லாஸ்டர் வெளியே வந்தது போல, கல்லறையிலிருந்து வெளியே வந்தது போல நீங்களும் உங்களுடைய அவிசுவாசத்திலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் உங்கள் மாம்சத்தில் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து வெளியே வாருங்க. இயேசு தண்ணீர் மீது நடந்தார், கடல் மீது நடந்தார் என்பதையே நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசி எங்கள் கண்களை திறந்துட்டீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் தண்ணீர் மீதே நடக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும்பா. எப்சப்பா அன்இமேஜினபிளாக இருக்குப்பா. இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லார்ட். ஆண்டவரே, இட் இஸ் ஹிஸ்டரி லார்ட். இது ஒரு வரலாறுப்பா. ஆண்டவரே, நீங்கள் தண்ணீர் நடந்தது போல உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்களும் கூட பல காரியங்களிலே நம்ப முடியாத காரியங்களை, சாதனைகளை செய்ய எங்களை அழைக்கிறீர். நன்றி. யாருமை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அற்புதம் ஐயா. யாருமை புரிந்து கொள்ளவில்லை, இப்படி வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், அவர்கள் தடுமாறி கீழே விழுகிறார்கள் ஐயா. எசப்பா, லாசர் வெளியே வந்தது போல நாங்களும் எங்கள் அவிசுவாசத்திலிருந்து, அறியாமையிலிருந்து வெளியே வர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதனால் வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியமாக உடைய வல்லமை எவ்வளவு பெரிது, சுகமளிக்கிற வல்லமை எவ்வளவு பெரிது. குஷ்ட ரோகத்தை சுகமாக்கியவரே,
ஆண்டவரை தோத்திரம் ஐயா. கேன்சரை சுகமாக்குவீர் ஆண்டவரை, கிட்னி ஃபெயிலியரை சுகமாக்குவீர், பிரெயினில் உள்ள பிரச்சனைகளை சுகமாக்குவீர், ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனையை சுகப்படுத்துவீர், கைகாலில் உள்ள பிரச்சனையை, கண்களில் உள்ள பிரச்சனையை சுகப்படுத்துவீர். யாருக்கு அற்புதம் தேவையோ அவர்களுக்கு இப்பொழுது நிச்சயமாக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். யார் ஆண்டவரும் இடத்துல உதவி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்தே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால கண்ணீரை துடைப்பீராக, புண்களை மறைய செய்வீராக, கட்டிகளை மறைய செய்வீராக, செயல்படாத அவயங்களை ஆண்டவரை செயல்பட செய்வீராக. கைகள் கால்களில் தலையில முதுகுல அன்று இருக்கிற தலைக்குள்ள இருக்கிற அந்த வலிகளை வேதனைகளை மறக்க பண்ணுவீராக, அதை மறைய செய்வீராக. சாத்தானை துரத்துவீராக. கெட்ட சொப்பனங்கள், அடர் செய்வினைகள், ஏவல்கள், பிலிசூனிகள், சாத்தானுடைய அஸ்திரங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் அப்பா. அவருடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதத்தை செய்யுங்க. எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை செய்து சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, பாலூட்டி சீரூட்டி வளர்த்த பிள்ளைகள் தடுமாறி ஆண்டவர் கெட்டகுமாரனை போல ஆண்டவர் கெட்டகுமாரத்தியாய் தூரமாய் போகிற பொழுது கர்த்தாவே உம்மால் மாத்திரமே அவர்களை திரும்பி கொண்டு வர செய்ய முடியும். ஆண்டவர் விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் எடுத்து நிறுத்தும். தொழில் செய்து உடைந்து போன மக்களை மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். ஏசப்பா, ஏசப்பா, எல்லாராலும் வெறுக்கப்படுற பிள்ளைகளை விரும்பப்படுற பிள்ளைகளை மாற்றுங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. இந்த மாதமே திருமணம் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வீடு கிடைக்கட்டும், அவர் எதிர்பார்த்திருக்கிற பண வரவுகள் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஏசப்பாவுடைய பிள்ளைகள் வெக்கப்படவே கூடாது. எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், என்ன தொழில் செய்தாலும், என்ன படித்தாலும், எங்கே வீடு கட்டியிருந்தாலும் அவர்கள் வெக்கப்படக்கூடாது. வேலி அடைப்பீராக. அவர்களுக்கு ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. நாஸ்திரே திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தில் அடைக்கலான்குரிய முதலிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. நேசிக்கிற பிள்ளைகள், விருந்து கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரது நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.